திரிகோண ஸ்தானத்தில் 5 கிரகம் நேர வெற்றி ஸ்தானத்தை எல்லா கிரகமும் பார்க்குது. இந்த மாசி மாசத்துல முயற்சி வழக்கு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய நேரம். பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வேலை உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்புக்கு போகணும். செம்ம நேரம். அறிவு பயங்கரமா புதன் புத்தி கிரகம் தலைமை பொறுப்புக்கு கொண்டு போகும். 9ஆம் இடத்துல எல்லா கிரகமும், திரிகோணத்துல எந்த கிரகம் 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். பயங்கரமான ராஜயோகத்துல எல்லா கிரகமும் சேர்ந்திருக்கு. புதன் பகவான் பயங்கரமான யோகத்துல இருக்கிறார். கேசு பிரச்சனையா இருக்கட்டும், தொழில் பிரச்சனையா இருக்கட்டும், வேலை பிரச்சனையா இருக்கட்டும், வண்டி வாகன பிரச்சனை, எல்லாத்துலயும் பயங்கரமான ஒரு வெற்றி. இந்த மாசி மாசத்துல உங்களுடைய பூர்வீக சொத்து, குலதெய்வ அருள், இறைவனுடைய ஆசி எல்லாமே செம்மையா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் 11வது மாசம் தான் இந்த மாசி மாசம். இந்த மாசம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன், குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு 5ஆம் இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான். வரக்கூடிய மாசி மாசம் 3ஆம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிரும். எல்லா சிவன் கோயிலையும் 4 கால பூஜை கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும். பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எப்படி மாசி மகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பாருங்க, இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு. இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு. இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது. இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிடங்களை கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 3வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுனம் 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 மட்டும் தான் எடுத்துக்கணும். பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம், நல்ல ஒரு அறிவாற்றலான குணம் இந்த மிதுன ராசியில இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இயற்கையில மனக்கணக்குல ஃபர்ஸ்ட். யாரையுமே நம்ம பகைச்சிக்க கூடாது, எல்லாருமே உறவாடி நல்ல ஒற்றுமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா இந்த ராசி மட்டும்தான். குழந்தை போல் குணம் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் எப்படி தமிழ் மாசம் மாசி மாசம் கால சக்கரத்தின் கும்ப ராசியில சூரியபகவான் லாபகரமான ராசியில கும்பத்துல கலசத்துள்ள ராசியில சூரிய சஞ்சாரம் செய்யறாரு. எப்படி இந்த மாசம் லாபகரமான மாசம். இந்த மாசி மாசத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. குல தெய்வத்துடைய அனுக்கிரகம் இந்த மாசத்துல அதிகமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 11ல இருந்து 5ஆம் இடத்தை சூரியனுடைய வீட்டை பாக்குற சூரியனவே உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய அப்பா வழி அந்த ஸ்தானத்தை அந்த சூரிய பகவான் இந்த வருஷத்துல ஒரு வாட்டி போய் பார்ப்பார். அப்ப இது மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாதம் யாருக்கு? இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை.
அப்ப நீங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. சரி, இப்ப மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது? எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது? கெட்ட இடத்துல எந்த கிரகமும் இல்லை. உங்க ராசியில குரு கிரகம் இப்ப இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த மாசம் இந்த 30 நாள்ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்கு, இதுக்கான பலனும் இது உள்ளதான் இருக்குது. பாத்துங்க, உங்க ராசியிலே குரு. உங்க ராசியிலே குரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. வரிசையா 5 கிரகம் ஒரே இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான். எல்லாம் 9ஆம் இடத்துல ஏறி முயற்சியை வெற்றியை அப்படியே ஆட்கொள்ளுது பாருங்க. முயற்சி வெற்றியை அப்படியே எல்லாமே பாக்குது. அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ஒரே நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். பாத்துங்க, இந்த நேரங்கிறது உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி உள்ளவங்க, நான் சொல்றேன் மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வெற்றி உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாகவே இந்த மாசத்துல மிதுன ராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். பாத்துக்கங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை, நிறைய போட்டி போராட்டம் அவமானம், திடீர் கண்டம், திடீர் தடைகளை சந்திச்சது யாரு? நீங்க தான். ஓப்பனா சொல்றேன், நீங்க கேட்டுக்க பாத்துக்கங்க. தை மாசத்துல இது மாதிரி நடந்துச்சா மட்டும், உங்க வாழ்க்கையில நடந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க ஆமாங்க இருந்துச்சு சொல்லுவீங்க. வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரி, நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. தயவு செய்து உங்க லக்னம் என்பது உயிர், நான் சொல்லக்கூடிய பலன் உடல். அப்புறம் உயிருங்கிறது உங்க ஜாதகம் தான், பிறந்த தேதி பிறந்த நேரம் தான். அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு பொது பலனா பாருங்க, ஜாதக தசாபத்தியை பாருங்க. எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இது வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப எல்லா கிரகம் 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை அழகா சூப்பரா பர்ஃபெக்டா பாக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தா நீங்க பெரிய லெவலுக்கு போறீங்க. ஏன்னா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ ஒரு குழப்பம் தடுமாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா 100க்கு 100% நடந்திருக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நான் கேஸ் பிரச்சனை பார்த்தேன், டாக்குமெண்ட் பிரச்சனை பார்த்தேன், சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டருக்கு பார்த்தீங்கன்னா இதுல தொந்தரவு இருந்துச்சு, எனக்கு தோல் ஸ்கின்ல தொந்தரவு இருந்துச்சு, அப்போ ஒரு மருத்துவ செலவை பார்த்தேன், இடம் பிரச்சனை பார்த்தேன், பூமி பிரச்சனை பார்த்தேன், என்னுடைய பெரியப்பா சித்தப்பா அவர்களும் ஒரு மனவர்த்தம் வந்துச்சு, லாப வருமானம் பொருளாதார ரொம்ப தடங்களை பார்த்தேன், திருமண தடை எனக்கு நிறைய இருக்குது, இதான் பொண்ணு மாப்பிள்ளும் பிக்ஸ் ஆகி போனுச்சு, இப்ப இந்த 1 மாசத்துல ஸ்டாப் ஆகி போய் நின்று போச்சு, திருமண தடை, தொழில் தடை, உத்தியோக தடை, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ஒரு தடங்களான ஒரு விஷயத்தை எல்லாருமே கேட்டீங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரை படிப்பு, கல்வி, அரசாங்கம் இது எல்லாமே ஒரு டவுனு 8ஆம் இடத்துக்கு போது ஒரு குழப்பம் தடுமாற்றம் கீழே சரிவை சந்திச்சிருக்கணும். யார் ஜாதகம் தசாபதி சரியில்லையோ. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுனம். இப்ப திரிகோண ஸ்தானத்துல 5 கிரகம், தலைமை பொறுப்பு கிரகம் 1, தைரியமான கிரகம் 2, புத்தி கிரகம் 3. நல்லா பாத்துங்க, எல்லா கிரகம் 1 கூடி முயற்சியில வெற்றியில போய் நிக்குது. சரியாந்திர யோகம். சரியாந்திர யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். பயப்படாம இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. பாத்துக்கங்க, குருவுடைய பார்வையில எல்லா கிரகமும். அதனாலதான் சொல்றேன்னா, சூரியன் சொந்த இடத்த 3ஆம் இடத்தை வெற்றியை பாக்குறாரு. எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனை நீங்க ஜெயிக்க போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது, ஒண்ணு கல்யாணம் நடக்கணும், இல்ல வீடு, இடம், பூமி, சொத்து நீங்க வாங்கணும். இதுல 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா 100க்கு 100% முதல் பலனே இதான் நடக்கும். அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், அம்மாவுடைய சொத்து, எந்த சொத்தை வில்லங்கமா இருக்கட்டும், இப்ப அடிச்சு கிளப்புவீங்க பாருங்க. இப்ப வருங்க பெருகுண்ட பணம் வரும் பாருங்க. இப்ப கடன் தலைக்கு மேல இருக்கு, நான் அடைப்பணம் அடைக்க மாட்டேன், இப்ப அடைப்பீங்க. பணம் காசு வந்து கண்டிப்பா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. பாத்து ஜெயிக்கக்கூடிய நேரம் வேலை செய்யும். மிதுனத்துக்கு
தைரியமா இருக்கு, எல்லாமே சரி. காதல் திருமணம், 2வது திருமணம், நிறைய பேர் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்ப எடுத்து பாருங்க. ரிசல்ட் வரலன்னா என்ன கேளுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துக்கு போறார். கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தையும் சரி, நிறைய நல்ல விஷயத்த கொடுக்க போறாரு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாட்டை வேலை பார்க்க எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை இருந்துருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தாய்மாமன் உறவு, காசு பணம், வேலை உத்தியோகம், அவமானம், பிரச்சனை, மேலதிகாரி பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இப்ப சூப்பரான வேலை. 10 கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களா, ஏதோ பெரிய கம்பெனிக்கு நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இதுல நமக்கு வேலை கிடைக்குமான்னு. இப்ப கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆர்டர் கண்டிப்பா வரும் பாருங்க. இதுல இந்த மாசி மாசத்துல இந்த கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பாத்துங்க. அது பட்டம் பதவியோட வெளிநாட்டை வேலை பார்க்குற, வெளியூர் வேலை பார்க்கணும், சூப்பர் யோகம் பாத்துக்குங்க. இங்கே வேலை பார்க்கணும், நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். அப்பாவுடைய வேலை, அம்மாவுடைய வேலை, ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு வரணும். ஏன்னு சொல்லுங்க, 9ஆம் இடம் உங்களுடைய தந்தையுடைய வேலை கிடைக்கலாம். இல்ல யாராச்சும் பெரிய அதிகாரி ஹெல்ப் பண்ணி நீங்க அரசாங்க வேலைக்குள்ள போகலாம். அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்காது. திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் செம்மையா இருக்கும் பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தைரியமா இறங்கி அடிங்க, எல்லாமே வெற்றி. எல்லா கிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால தொழிலை நான் பண்ண சொல்றேன். எல்லா கிரகம் வெற்றியை பார்க்குது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் வரும். தோல்வியே மிதுனத்துக்கு கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது பாத்துங்க. இந்த மாசம் மட்டும் கண்ணை முடிக்கிட்டு போங்க எல்லா விஷயத்திலையும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு ராஜயோகம் இந்த மாசத்துல இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. அடிக்கலாம் என்னன்னு திருப்பி கேளுங்க. கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க, கண்டிப்பா வெளி மாநில உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. சூப்பரான டைம் இருக்கு பாத்துங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு, வக்கீல் துறை, அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, உணவுத்துறை, சூப்பரா இருக்கும் பாருங்க. எந்த ஒரு கெட்டதும் பெருசா இல்லை. நல்ல ஒரு மாற்றம், அது அனுகூலமான நேரம் வருது பாத்துங்க. தொழில் உத்தியோகம், தொழில் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்க தைரியமா இறங்கி தொழில் அடிங்க, செம்ம யோகமா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, கடன் உடனே கிடைக்கும். எங்களாச்சும் ஒரு பெருங்கூட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அந்த பணத்தை இப்ப கேட்டு பாருங்க, கண்டிப்பா அனுகூலமா வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் நட்சத்திர படம் பார்க்கறது முதல் நட்சத்திரம், அதாவது மிருகசீரத்துல பிறந்தவர். ஐயோ, இன்னும் கஷ்டம், அவமானம், பிரச்சனை, வேலை, தொழில், உத்தியோகம், கடன், பகை, வம்பு, வழக்கு எல்லா தடைகளையும் சந்திச்சு விட்டு நொந்து போய் நூலா உட்காந்துருக்காப்புல மிருகசீரத்துல. இதர ராசியில எத்தனை பேர் மிருகசீரத்துல இருந்தீங்களோ, காசு, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்து ஒரு குழப்பத்துல உங்களை உட்கார வச்சிருப்பார். இனிமே இருக்காது. நினைச்ச காரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க. மிருகசீரத்துல செம்மன யோகம் பாத்துங்க. இப்ப எல்லாமே வெற்றியா வருது. இனிமே தோல்வியே கிடையாது. எடுத்த காரியம் வெற்றி. அடுத்து திருவாதிரையில பிறந்தவங்க, பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் பாரு. பெருசா நம்ம லைஃப்ல சாதிக்கணுங்கிற வெறி இந்த திருவாதிரையில பிறந்தவங்க செம்மையா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி திருவாதிரையில பிறந்தவங்க இனிமேதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. சூரியன் ராகு இணைவு, ஒரு தலைமை பொறுப்பு உங்க லைஃப்ல வரப்போகுது. முயற்சி வெற்றிக்குள்ள கடை அங்க இருக்க வெற்றியை தேடி போய் நீங்க பிடிக்க போறீங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். எதை எடுத்தாலும் வெற்றி. 3 குடைவர் 9ஆம் இடத்துல. வெற்றி கிடைக்கணும். எதெல்லாம் மூவ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். திருவாதிரையில பிறந்தவங்க இது மாதிரி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இது திருவாதிரையில பிறந்தவங்க நல்ல யோகம் தேடி வருது. அடுத்து புனர்பூசம் பிறந்தது, ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒடுக்கமான குணம் எல்லாமே நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூசணத்துல பிறந்தாவே எல்லாமே யோகம் தான். இப்ப படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாகும் போது நிறைய தடங்களை பார்த்துட்டாங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க. இனிமேதான் நல்ல நேரமே தேடி வருது பாத்துங்க. இந்த மாசி மாசம் எல்லாமே யோகமா வருது. எடுத்த காரியம் வெற்றி. நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றியான பதவி. இனிமே தோல்வியே உங்களுக்கு கிடையாது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் இந்த மாசி மாசத்துல செம்மையா இருக்கு பாத்துக்கோங்க. யாரு இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க, நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஆசிரியர் துறை, இந்த வக்கீல் துறை இதெல்லாம் செம்மையா இருக்கும். அவருடைய மாசி மாத பலன் திரிகோண ஸ்தானத்தில் 5 கிரகம் இருப்பதால் மிகப்பெரிய வெற்றியான ஒரு யோகமாகவே அமைகிறது.